யூஸ் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ் ஈவன் when the possibilities play against you. அதாவது ஒரு செயல் நடப்பதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் நீங்க உங்களுடைய முழுமையான திறனை வெளிப்படுத்தணும், உங்களுடைய முழுமையான முயற்சியை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு அர்னால்ட் பால்மர் சொல்றாரு. நம்மளுடைய முழு திறனையும் நம்ம வெளிப்படுத்தும் போது தான் நம்மளால எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். நம்மளுக்கு எதிரான செயல்பாடுகள் இருந்தாலும், நம்மளுக்கு எதிராக சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய முழு எனர்ஜியையும் நம்மளுடைய முழு திறனையும் நம்ம அதில் வெளிப்படுத்தணும், அதில் செயல்படுத்தணும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போலாங்களா? ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நியூ வேர்ட், ஒரு புதிய வார்த்தை. என்ன வார்த்தை அது? கேஸ்ப். கேஸ்ப் அப்படின்னா மீனிங் என்ன? அதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம்? அதோடைய சினானிம்ஸ் என்ன, அதோடைய ஆன்டனிம்ஸ் என்ன, இதை தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இந்த வேர்டை பயன்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாமா? பாருங்கள், கேஸ்ப். இதுதான் இந்த வார்த்தையோடைய ப்ரொனன்சியேஷன். இப்படி தான் நம்ம இதை உச்சரிக்கணும். காஸ்ப் அப்படின்னு சொல்லக்கூடாது, கேஸ்ப் அப்படின்னு சொல்லணும். கேஸ்ப். இந்த கேஸ்பை நம்ம இங்கே வேர்பா பயன்படுத்தி இருக்கிறோம். இதை நம்ம நவுனாவும் பயன்படுத்தலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேஸ்பை ஒரு வேர்பா, ஒரு ஆக்ஷன் வேர்டாக நம்ம பார்க்க போகிறோம். கேஸ்ப் அப்படின்னா மீனிங் என்ன? நீங்கள் ஆச்சரியத்தால் அல்லது வலியால் உங்கள் வாயை திறந்து கொண்டு மூச்சை இழுத்து சத்தமாக விடுதல். அதாவது பெருமூச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது ரிலீஃப்காக விடுற பெருமூச்சு. ஏதாவது ஒன்றிலிருந்து நம்ம விடுபட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பெருமூச்சு விடுவோம். ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப வேதனைப்படுறோம் அப்படின்னும் போது நம்ம ஒரு பெருமூச்சு விடுவோம்ல, இதுதான் கேஸ்ப். அப்போ கேஸ்ப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, gasp is a short quick breath of air that you take in through your mouth, especially when you are surprised, shocked or in pain. நீங்கள் ஒரு ஆச்சரியப்படும் பொழுதோ அல்லது ரொம்ப அதிர்ச்சி அடையும் பொழுதோ அல்லது ரொம்ப வலியால் இருக்கும் பொழுதோ ஒரு பெருமூச்சு விடுவீங்கல்ல, அதை தான் நம்ம கேஸ்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த கேஸ்ப் அப்படின்ற வார்த்தைக்கு சினானிம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதாவது கேஸ்ப் அப்படின்ற வார்த்தை மாதிரியே பொருள் கொண்ட மீதி வார்த்தைகள், மற்ற வார்த்தைகள் என்னது? எக்ஸ்க்ளமேஷன், ஆச்சரியம், ஆச்சரியத்தில் மூச்சு விடுறது. பஃப், ஊதி வெளியிடும் சிறுமூச்சு, காற்றை வெளியே விட்டு நம்ம மூச்சு விடுவோம் இல்லையா, அதுதான். பிரீத் ஹெவிலி, கடுமையான மூச்சு. இந்த மாதிரி பெருமூச்சு விடுறது தான் நம்ம கேஸ்ப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, ஆன்டனிம்ஸ். கேஸ்ப் அப்படின்ற வார்த்தைக்கு எதிரான பொருள் கொண்ட வார்த்தைகள் என்னென்ன? மியூட், ஊமையான, பேசாத, சத்தமா பெருமூச்சு விடுறது கேஸ்ப், அமைதியா இருக்கிறது மியூட். குவாய்ட், அமைதியான. அன்வாய்ஸ்ட், குரல் கொடுக்காத, சத்தமே இல்லாம அமைதியா இருக்கிறது அந்த கேஸ்ப்க்கு ஆப்போசிட். இப்போ நம்மளுக்கு கேஸ்ப் அப்படின்னா மீனிங் என்ன, அதோடைய சினானிம்ஸ் என்ன, அதுக்கு ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னு தெரியும் இல்லையா? கேஸ்ப் அப்படின்னா பெருமூச்சு, பெருமூச்சு விடுதல். அது எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம்? An audible gasp went round the house as his father explained the incident. அவரது தந்தை நடந்த சம்பவத்தை விளக்கிய போது அனைவரும் விடும் பெருமூச்சு வீட்டை சூழ்ந்தது. எல்லாரும் பெருமூச்சு விடுறாங்க, அது அந்த வீட்டை சூழ்ந்து கேக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அடுத்தது, the girl gasped at the splendor of the costumes. அந்த பெண் ஆடைகளின் சிறப்பை கண்டு திகைத்தாள், ஆச்சரியப்பட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதை ஒரு பெருமூச்சினால எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பா. அதுக்கு தான் நம்ம gasped அப்படின்னு சொல்றோம். இந்த gasp அப்படின்ற வார்த்தையை ஒரு ஃப்ரேஸா யூஸ் பண்ணலாம் பாருங்க. a gasp of pain, வலியால் பெருமூச்சு விடுதல். a gasp of surprise, ஆச்சரியத்தால் பெருமூச்சு விடுதல். a gasp of relief, ஏதாவது ஒன்றிலிருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்ற சந்தோஷத்துல பெருமூச்சு விடுவோம். இப்படிதான் நம்ம இந்த கேஸ்ப் அப்படின்ற வார்த்தையை சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷ்ல பேசணும்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கத்துக்கணும்னாலும் பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்கறதோட நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த கேஸ்ப் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையில் இங்கிலீஷ் பேசும்போது தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.